Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 1 டே தான் இருக்குது. So இந்த 1 டேல நீங்க படிச்சீங்க அப்படினா கூட ஈஸியா 90க்கு ஒரு 85 மார்க்குக்கு மேல ஈஸியா எடுக்க முடியும். ஏனா இருக்கறதுலயே மார்க் ஈஸியா எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படினு கேட்டிங்கனா தமிழ் தான். So தமிழ்ல நான் சொல்ற क्वेश्चंस மட்டும் இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. ஷூரா உங்களால 80 85 மார்க்குக்கு மேல ஈஸியா எடுக்க முடியும் 90க்கு. So ரொம்ப கம்மியான क्वेश्चंस தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, மாடல் क्वेश्चन பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல தான் மாடல் क्वेश्चन பேப்பர்லாம் ஷேர் பண்ணுவேன் PDF. சோ ஜாயின் பண்ணிக்கங்க. சோ இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். அகைன் சொல்றேன், தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் 6 மார்க் क्वेश्चन சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறம் மத்த क्वेश्चंस வந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல முக்கியமான 6 மதிப்பெண் வினாக்கள். செய்யுளை பொறுத்தளவுல நீங்க திருக்குறள்ல இருந்து ஒரு 4 क्वेश्चन இருக்கும். அதை மட்டும் படிச்சீங்க அப்படினா போதும். அந்த 4ல இருந்து கம்பல்சரி இயர் ஆன் இயர் அதுல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஓகேங்களா? செய்நன்றி அறிதல், சினத்தை காத்தல், வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விவரித்து எழுதுக. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நிறுவுக. சோ இந்த 4 வினாக்கள்ல இருந்து 100% ஒரு வினா கண்டிப்பா வரும். சோ பாத்துக்கங்க, ஓகேவா? சோ அடுத்தது வந்து உங்களுக்கு உரைநடை நெடுவினா பொறுத்தவரை குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. சோ ரொம்ப முக்கியமான ஒரு வினா, எவ்ரி இயர் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு क्वेश्चन. சோ அதுக்கப்புறம் பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ நீங்கள் வியந்து பார்த்த நகரம் பற்றி எழுதுக. ஸோ இந்த 4 வினா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चनல இருந்தே உனக்கு கம்பல்சரி கேட்டுருவாங்க. ஸோ இதை பார்த்துக்கங்க. அடுத்தது துணைப்பாடம் கதை. ஸோ இலக்கணத்திலிருந்து துணைப்பாடம் கதையிலிருந்து கேட்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று ஆகியவற்றை விளக்குக. பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவலைகளை நயத்துடன் விவரிக்க. சூரியனை பிரசவிக்கும் பாறை என்னும் சிறுகதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை குன்றாமல் சுருக்கி வரைக. ஸோ இந்த 4ல இருந்து ஒன்று கேட்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இது பாரதியின் கடிதம், சூரியனை பிரசவிக்கும் பாறை, இது 2ல இருந்தே ஒன்று வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க. இதுதான் நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான நெடுவினாக்கள். அடுத்தது நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான சிறுவினாக்கள். மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக. ஸோ பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை? மனந்தகம் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்? திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. சோ இதெல்லாம் முக்கியமான சிறுவினாக்கள். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க அகைன் படிக்க வேண்டிய செய்யுள் உள்ள சிறுவினாக்கள் என்ன அப்படிங்கறத சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் இப்ப ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 599 rupees, ஓகேங்களா? அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணுவோம். அதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே எவ்ரிடே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஈவன் மோர் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் எங்கிட்ட வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இஃப் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ வந்து செய்யுள்ள உள்ள சிறுவினா. ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மேக்ஸிமம் உங்களுக்கு 3 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகல இருந்து 1 கம்பல்சரி வந்துடும். ஒன்று வந்து ஏங்கொலி நீர் ஞாலத்து, இன்னொன்று வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இன்னொன்று ஈசன் மகன் நின்றால் ஒரு ஏழையன், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இந்த குகனோர ஐவராடி அதை கூட விட்டுருங்க. ஒருமுக எழினி பொறுமுக எழினி அந்த கொஸ்டின் பார்த்துக்கங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார்? பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? மாறாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு முக்கியமான குறுவினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? ராமன் சுக்கிரவனிடம் கூறிய செய்திகள். மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? காற்றின் தீராத பக்கங்களில் எதனை எழுதி சென்றது? மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக.
கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. கருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கும் கந்தவளே தொடருக்கு பதிவுரை எழுதுக. தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். பொருண்மொழி காஞ்சித்துறை. ஞானத்தின் பெரியது எது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது, வறுமையும் சிறுமையும் தருவது எது, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உரைநடையில் உள்ள குருவினா தமிழர்கள் வளர்த்த அழகு கலை நூல் பற்றி குறிப்பு வரைக. விரிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதென்றே உயிர் பணியாக கொண்டேன் யார் யாரிடம் எதற்காக கூறினார். கீழ திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பு வரைக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் நீங்கள் படிக்க வேண்டியது. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வேறு கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அணியை பொறுத்தளவில் பொருள் வேற்றுமையணி, ஏகதேச உருவக அணி, உவமையணி, நிரல் நிறையணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் சொற்பொருள் பின்வர் நிலையணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் பொருத்தி எழுதுதல். முயற்சி திருவினையாக்கும், சிறுதுரும்பும் பல்குத்த உதவும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் விளக்கு வேண்டும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தன் கையே தனக்குதவி, குறைகுடம் கூத்தாடும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், சிறுதுளி பெருவெல்லம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இது போக வந்து உங்களுக்கு அந்த மனப்பாட பகுதி பாடல் பொறுத்தவரை எல்லா மனப்பாட பகுதி பாடலும் பார்த்துக்கோங்க. இதுதான் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் எதுவும் விடாதீங்க. ஸோ எல்லாத்தையுமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நம்ம கெஸ் பண்ண முடியாது. அண்ட் திருக்குறளுமே எல்லா மெமரி ஸ்டார் போட்டிருக்க அந்த எல்லா மனப்பாட திருக்குறளையும் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஈவன் தோ மிஸ்டேக் இருந்தாலும் சும்மா ஒரு கோடு போட்டு விட்டுருங்க. அதை விட்டுட்டு ரொம்ப ஓவராக வந்து அடிக்கிறோம் அதெல்லாம் பண்ணி ப்ரெசன்டேஷனுக்கு எடுத்துறாதீங்க. நீட்டாக எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராப்பர் பிளானோட போங்க. சும்மா அந்த நேரத்தில் எது தோணுதோ எழுதிக்கலாம்ங்கிற மாதிரி போகாமல் ஒரு பிளானோட போங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக. தமிழுக்கு வந்து இந்த லாஸ்ட் நிறைய பேர் அப்படி தான் யோசிச்சு எழுதுவாங்க. கடைசியில் நெடுவினா எழுதுறதுக்கு டைம் பத்தாது. குருவினாக்கு அவள் தானே யோசிப்பாங்க. குருவினா ஜஸ்ட் 2 மார்க், அதுக்கு டைம் ரொம்ப யோசிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாமல் எடுத்தோன்னே வந்து அந்த இல்லாட்டி நீங்கள் ரிவர்ஸில் கூட எழுதலாம். எடுத்தோன்னே நெடுவினா எழுதி அந்த மாதிரி ஆர்டரில் கூட வரலாம். தட்ஸ் யுவர் விஷ். பட் நல்லா நீட்டாக ப்ராப்பராக எழுதுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இஃப் எனி டவுட் ஏதாவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.